கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த வாரத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். தேவனை நாம் போற்றும்படியாக, அவரை துதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இவ்விடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நாட்டில் நடப்பவற்றை பார்க்கின்ற பொழுது நமக்கு அச்சமும் திகிலும் உண்டாகிறது. ஆனாலும் இவ்வளவு சுகமாக பத்திரமாக தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபைதான். கிருபையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே அவரது கிருபைக்காக அவருக்கு நாம் கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நாம் இம்மட்டுமாக மிகுந்த ஜாக்கிரதையோடு பாதுகாப்போடு இருப்பதற்கு காரணம் தேவனுடைய கிருபைதான். அவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் அவருடைய பிள்ளையாய் அவரோடு உறவாட வேண்டும் என்றுதான் நம்மை தெரிவு செய்திருக்கிறார். அவர் நம்மீது அன்பு கொண்டு அந்த அன்பை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராகவும் ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்றால், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலம் தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த அன்பிற்கு கைமாறு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாம் மீண்டுமாக அவருக்கு அன்பை காண்பிக்கக்கூடியவர்களாக, நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் எதிர்பார்க்கிறார். எனவே நாம் அவருடைய பிள்ளைகளாய் நிலைத்து நின்று அவரிடத்தில் பெற்ற அன்பை அவருக்கு திரும்ப செலுத்துவோம். ஏனென்றால் நம்மை அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படித்தான் அழைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று மிக உரிமையோடு நம்மை சொல்லுகிறார். அப்படியானால் அந்த உரிமைக்கு பாத்திரராக நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இந்த நாளிலும் கூட நமது சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு மன்றாட்டின் மலை. ஒருவேளை இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமாக அல்லது மன்றாட்டின் மலை என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறதா என்று சொல்லி யோசிக்கக்கூடும். அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை ஆதாரமாக கொண்டிருக்கிறேன். அந்த பகுதியிலே சீனாய் மலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாய் மலைக்குத்தான் மன்றாட்டின் மலை என்று மற்றொரு பொருள் உண்டு. அது மட்டுமல்ல, ஓரிப் மலை என்றும் அதை சொல்வார்கள். கர்த்தருடைய பர்வதம் என்றும் அதற்கு மற்றொரு பொருள் உண்டு. ஆக இப்படி அநேக பொருள் உள்ள வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சீனாய் மலை பற்றி தான் இந்த நாளிலே நாம் கவனிக்க இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட மற்ற மலைகளை விட இந்த சீனாய் மலை மிக சிறப்பானதாக, உயர்வானதாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இங்குதான் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6 முதல் 20 வசனங்களிலே இந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஒரு சமுதாயமாக உருவாக்கி அவர்களுடன் இறைவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டதும் இந்த மலையில்தான். இது எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வெவ்வேறு குழுக்களாக இருந்த மக்களை ஒன்றாக்கி அவர்களை தன்னுடைய ஜனமாக்கி அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டதும் இந்த மலையில்தான். கடவுளுடைய மாட்சிமை விளங்கியதும் இந்த மலையில்தான். இஸ்ரவேல் மக்களை ஒன்று சேர்த்ததும் அந்த ஓரைப் மலையிலே மோசேயை தவிர வேறு யாரும் அங்கு செல்ல முடியாத ஒரு சிறப்புடையதான ஒரு மலையாக காணப்படுகிறது. ஆக இந்த மலையை பற்றி தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். மோசே எவ்வாறு பயபக்தியோடு மிகுந்த பயத்தோடு இந்த மலையை அணுகினாரோ அப்படியே நாமும் அந்த தியானத்திலே ஈடுபடுவோம்.
முதலாவது மலை அடிவாரத்தில் ஏற்பட்ட தோல்வி. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வெளிப்பாட்டை மோசேயின் மூலம் பெற்றுக்கொண்ட மக்கள் சொன்ன பதில், ஆண்டவர் சொன்னபடியே அனைத்தையும் செய்வோம். இப்போ மோசேயின் மூலமாக அங்கே ஓரைப் மலைக்கு மோசேவை அழைக்கின்றார். அவருடைய அந்த வார்த்தையின்படி மக்கள் மோசேவை அனுப்புகிறார்கள். அப்பொழுது சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்னபடியே நாங்கள் செய்வோம் என்று அங்கே சொல்கிறார்கள். வாசிப்போமானால் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளையெல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்போ கர்த்தர் சொன்னபடியே என்ன சொன்னார்? இந்த ஓரைப் மலையில் மோசே மேலிருந்து கீழே வர வரைக்கும் எந்த விதமான மிருக ஜீவன்களோ ஆடு மாடுகளோ மனிதர்களோ இந்த மலையின் அடிவாரத்தையோ அல்லது மலையின் மேலே வந்து தொடக்கூடாது, ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே செய்வோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் உத்தரவு கொடுக்கிறார்கள். இதைப்போல 3 முறை அங்கே அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 3 மற்றும் 7 வசனங்களிலும் சொன்னபடியே செய்வோம் என்று 3 முறை வாக்களித்தார்கள். இப்படி வாக்களித்த மக்கள் ஒரு சில தினங்களுக்குள்ளாக அவர்கள் சீக்கிரமாய் வழி விலகி போகிறார்கள். ஏனென்று சொன்னால், மோசே வருவதற்கு காலதாமதம் ஆகுவதனால் அவர்கள் சொன்ன அந்த உத்தரவாதத்தை மீறி செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதுவும் 10 கற்பனைகளில் முதல் 2 கற்பனைகள் சொல்கிற அந்த கற்பனைகளை மீறி அவர்கள் செய்தார்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம் என்று முதல் கற்பனை. அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு சொரூபத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வணங்க வேண்டாம் என்று சொன்ன 2ஆம் கற்பனை. இந்த 2 கற்பனைகளையும் அவர்கள் மீறி செய்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, மோசே அந்த சீனாய் மலையிலே 40 நாட்கள் தங்க வேண்டியதாக இருந்தது. ஆக 40 நாட்கள் அவன் வராததினால் அவனுக்கு என்னவாயிற்றோ என்று சொல்லி அவர்கள் எண்ணி, இனி எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தெய்வத்தை உருவாக்கி தாரும் என்று சொல்லி ஆரோனிடத்திலே அவர்கள் கேட்பதாக வேதம் நமக்கு சொல்கிறது. ஆக யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆரோன்கிட்ட வந்து முறையிடுறாங்க. மோசே போனார், அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல, அவர் வர்றதுக்கு எவ்வளோ நாளாகுமோ அல்லது என்னன்னே நமக்கு ஒரு காரியமும் புரியல, அதனால் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாரும் என்று சொன்ன உடனே ஆரோன் என்ன சொல்கிறான்? உங்கள் காதுகளிலே உங்களுடைய உடலிலே போட்டிருக்கக்கூடிய நகைகளை அவிழ்த்து தாருங்கள் என்று சொல்லி அதை உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆக இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் உள்ளத்திலே உண்மை இல்லை. அவர்கள் சொன்ன வாக்குறுதியிலே அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. உதட்டளவில்தான் அவருடைய வாக்குறுதி இருந்ததை தவிர உள்ளத்தில் இல்லை. ஆக கடவுளிடத்திலே ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஆகவே அந்த இடம் வெறுமையாக இருந்தபடியினால் அதை விக்கிரகம் வந்து ஆட்கொண்டது, அதை பிடித்து கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்திற்கு செல்கிறோம். அங்கு விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுக்கிறோம். புத்தாண்டிலே தீர்மானங்களை எடுக்கிறோம். திடப்படுத்துதலிலே வாக்குறுதிகள் கொடுக்கிறோம். திருமண காரியங்களிலே ஆல்டரில் நின்று வாக்குறுதிகள் கொடுக்கிறோம். இதை எந்த அளவிற்கு நாம் கடைப்பிடிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆவியில் ஆரம்பித்தவர்கள் முடிவிலே மாமிசத்திலே முடிவது, மாமிசத்தில் முடிவுறுதல் புத்தியட்ட செயல் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆவியில் மிக உற்சாகமாக ஆரம்பித்து கடைசியில் மாமிசத்தில் போய் முடிவது புத்தியினமான செயல் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். இவர்கள் ஆவியிலே அங்கு உத்தரவாதம் பண்ணினார்கள். பின்பாக அவர்கள் அதை மறந்து விக்கிரகத்துக்கு தங்களை விடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது காரியம், ஆண்டவரின் கோபமும் மனிதனோடு கலந்து ஆலோசிப்பதும். இந்த வேளையிலே மக்கள் இப்படி பின்வாங்கி போனதினாலே ஆண்டவருடைய கோபம்
மிக அதிகமாக காணப்பட்டது, அக்னியாக காணப்பட்டது. அவர் மக்களை அந்த அக்னியினாலே சுட்டரித்து போட வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனம் மாறுகிறது. அந்த கோபத்தினோடே மோசேயின் இடத்துல பேசுகிறார், உன் ஜனம் உனது மக்கள் என்று சொல்லி அங்கே மோசேயின் இடத்துல பேசுகிறார். அதற்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி வந்த பொழுது இவர்களில் என் ஜனங்கள், நான் இவர்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி உடன்படிக்கை ஏற்படுத்தின அதே கடவுள்தான் இப்பொழுது இவர்கள் வழி விலகி போனவுடனே அவர்கள் மீது கோபம் உண்டாகி உன் ஜனம் உன் மக்கள் என்று சொல்லி மோசேயின் இடத்திலே வேறுபிடித்து காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த கோபத்திலும் கூட தேவனுடைய கருணை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பகுதிகளை நாம் வாசிக்கிற பொழுது, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. அங்கே கடவுள் தேவன் மோசேயின் இடத்திலே ஒரு பெர்மிஷன் கேட்பது போல, ஒரு உத்தரவாதம் கேட்பது போல, நீ என்னை விட்டுவிடு. மோசே அவருடைய கையை பிடித்து தடுப்பது போல ஒரு சூழல் அங்கே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். கற்பனையாக நாம் சிந்திப்போமேயானால், மோசே கடவுளுடைய கையை பிடித்து வேண்டாம் ஆண்டவரே அவர்களை சுட்டெரித்து விடாதீர்கள் என்று சொல்லி தடுப்பது போல ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ என்னை விட்டுவிடு என்று சொல்லி. ஆக கடவுள் மனிதனிடம் ஏன் ஆலோசனையை கேட்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். இங்கே மோசே கடவுளுடைய கையை பிடித்து தடுப்பது போல் அவர் நினைத்து என்னை நீ விட்டுவிடு என்று சொல்கிறார். மோசே அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மோசே அந்த மக்கள் மீது கொண்டுள்ள அன்பு, பிரியம் அவரை தடுப்பதாக நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாவிகளை தண்டிப்பதற்கு கடவுளுக்கு சர்வ அதிகாரமும் உண்டு. ஆனால் முற்றிலுமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்போமையானால் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிற போது அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், என்மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக மோசேயின் மன்றாட்டு. மோசே கடவுளத்திலே ஜெபம் செய்கிறார். அங்கே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நான் வாசிக்கின்ற பொழுது, மோசே கடவுளிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். உச்சகட்ட கோபம், அதே வேளையிலே பாவம் செய்த அல்லது வழி விலகி போன மக்கள் சார்பாகவும் இவர்கள் இருவருக்கும் இடையே மத்தியஸ்தம் பண்ணுவது போல மோசே அங்கே ஒரு விண்ணப்பத்தை வைப்பதை நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவை போல மோசே இங்கே மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். எப்படி என்றால், இறைவனினுடைய அருள் கிருபை என்பது தகுதியற்ற மக்களுக்கு காட்டும் உமது பண்பாக இருக்கிறது. அப்படி இருக்க அவர்கள் மீது நீர் கோபம் கொள்ளலாமா? இது உம்முடைய இரக்கத்திற்கும் உம்முடைய கிருபைக்கும் இது ஏற்றதல்லவா, ஏற்றதாக இருக்காதல்லவா என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கும். இந்த ஜனங்களைத்தானே நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து உம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் விடுதலையாக்கி வந்தீர்கள், அந்த ஜனங்களையா நீர் அழிக்கப் போகிறீர் என்று சொல்லி அங்கே அவன் ஜெபிப்பதை பார்க்கிறோம். இன்னொன்று, இறைமாட்சிமைக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்று சொல்லி அங்கே மோசே பேசுவதை பார்க்கிறோம். ஒருவேளை நீர் உமது கோபத்தினால் இந்த ஜனங்களை அழித்து விட்டால் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் கடவுளை பற்றி என்ன சொல்வார்கள், யாவையை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அங்கே கடவுளிடத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அந்த எகிப்து மக்கள் உமது பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடுவார்களே, அது நல்லதல்ல என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, கடவுள் உமது கோபத்திற்கு இந்த இஸ்ரவேல் மக்களை அழித்து விட்டால் நீர் முற்பிதாக்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் அது பொய்யாய் போய்விடுமே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய
முற்பிதாக்களுக்கு நீர் கொடுத்த அந்த வாக்கு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைவேறாமல் நின்று போய்விடுமே என்று சொல்லி அங்கே ஜெபிப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது, இந்த ஜனங்களை அழித்துவிட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கடவுள் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். அப்படியானால் நோவாவின் காலத்தில் ஏற்பட்டது போல இந்த ஜனங்களை அழித்துவிட்டு நோவாவின் சந்ததியை உருவாக்கினது போல மோசேயின் சந்ததியை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மோசேக்கு பேரும் புகழும் பெற்றுத்தருமே, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் அதை விரும்பாமல், மோசே அதை விரும்பாமல், தேவனுடைய மகிமைக்கும் மாட்சிமைக்கும் களங்கம் ஏற்படக்கூடாது என்று விரும்பி, ஆண்டவரே இந்த ஜனங்களை அழித்து விடாதபடி அவர்கள் மீது இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி அங்கே அவன் கெஞ்சுவதை பார்க்கிறோம். தன் நலம் பாராது பிற நலம் கருதுவது தேவனுக்கு ஏற்புடையதாக காணப்பட்டது. ஆகவே அவர்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறார். நான்காவதாக, அவர் மனம் மாறுகிற கடவுளாக இருக்கிறார். மனிதனின் வேண்டுதல்களால் மனதை மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவர் கடவுள், இவர் கர்த்தர், இவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய தன்மைகளை சொல்கிறான். இவர் இரக்கமுடையவர், இவர் கிருபையுடையவர், நீடிய சாந்தமுடையவர், மகா தயை உள்ளவர், சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லிவிட்டு, இவர் கோபமோ ஒரு நொடிதான், ஆனால் இவருடைய இரக்கமோ தலைமுறைக்கும் 1000 தலைமுறைக்கு அது நீடிய உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய தன்மைகளை சொல்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மனதை மாற்றுகிறார். அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை மாற்றி அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய தண்டனையை விடுத்து அவர்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறார். அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்று சொல்லி. அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த சீனாய் மலையிலே ஏற்பட்ட அந்த காரியத்தின் மூலமாக நம்மிடத்திலே அவர் என்ன செய்கிறார்? மிகுந்த பொறுமையாக காத்திருக்கிறார். நம் மீது ஏற்பட்ட கோபத்தின் விளைவாக தண்டனையை கொடுக்காமல் அவர் மனம் மாறக்கூடியவராக இருக்கிறார். மோசே செய்த வேண்டுதல் அவருடைய மனதை மாற்றியது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைப்போல் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் மோசேயினுடைய வேண்டுதல்களைப் போல நாம் அவருடைய தன்மைகளை சொல்லி, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், என் மீது நீர் கோபம் கொள்ளாதிரும், 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொன்ன தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர் நம் மீது இரக்கத்தை பாராட்டி நம்மை விடுதலையாக்குவார், நமக்கு கிருபை அளிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவாராக. ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். சீனாய் மலை குறித்து இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஏற்பட்ட தோல்வி, ஆண்டவரே அதன் விளைவாக ஏற்பட்ட கோபம், அந்த கோபத்தின் விளைவாக அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த உம்முடைய காரியம், அந்த மோசேயினுடைய விண்ணப்பத்தின் வழியாக அந்த கோபத்திலிருந்து விடுதலை, ஆண்டவரே மக்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு தயை காட்டக்கூடிய ஆண்டவராக இருந்தீர் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் மனிதனோடு கலந்து பேசுகிற ஒரு கடவுளாக இருக்கிறீர். மனிதனுக்கு ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுத்து உமது அன்பை காண்பித்து அந்த அன்பை அவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அதை சுதந்திரித்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். மோசை போல உம்முடைய சமூகத்தில் மன்றாடி நாங்கள் ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற உமது ஜனங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.